ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், ஒரு வேறு லெவல் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அதாவது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி, டெப்டி கலெக்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் டிஇஓனா வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான குரூப் 1 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 ஏப்ரல்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ இருந்து எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 15th ஜூன் அப்போ உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்தெந்த டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா, டெப்டி கலெக்டருங்கிற கேட்டகரியில் போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஇஓன்னு சொல்லுவோம் அந்த போஸ்டிங், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஹை லெவல் போஸ்டிங் தான் உங்களுக்கு வந்து குரூப் 1 சர்வீஸில் வந்து வருது. ஸோ இங்கேயே வந்து வேகன்சியுமே வந்து பாருங்கள், 28 வேகன்சி, 7 வேகன்சி, 19ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பே லெவல் 22 படி உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். உங்களுக்கு 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். உங்களுக்கு 56,100ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் வந்து 21 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக நீங்கள் அதர்ஸ் கேட்டகரி, அதாவது பொது பிரிவாக இருந்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெப்டி கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இந்த கேட்டகரி, அசிஸ்டன்ட் கமிஷனர், ரூரல் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இது எல்லாத்துக்குமே 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து டிகிரி, பிஎல் டிகிரி முடிச்ச ஒரு கேட்டகரிக்கு மட்டும் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் 39 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் பிஎல் டிகிரியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும், ஸோ டெப்டி கலெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கும் டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் வந்து பாருங்கள், நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஸோ பிகாம் டிகிரி அண்ட் பிஎல் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிவிட்டு, டிப்ளமோவில் வந்து பாருங்கள் டாக்ஸேஷன் லாஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதில் வந்து இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருங்க எலிஜிபிள். அதேமாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா டிப்ளமோவில் எக்ஸ்டென்ஷன், ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் சோசியாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்களும் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கிடைக்குன்னா, கிராஜுவேட் டிகிரி எக்கனாமிக்ஸு, எஜுகேஷனு, சோசியாலஜி, ஸ்டாட்டிக்ஸு, சைக்காலஜி இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லாக்குமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மென்னாக இருந்தால் 165 ஹைட் இருக்கணும். ஸோ விமனாக இருந்தால் பாருங்கள் 155 வந்து இருக்கணும். ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு வந்து பாருங்கள் 86 இருக்கணும். எக்ஸ்பென்ஷனில் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெயிட்டுமே வந்து இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டுமே வந்து இருக்குது. இதில் நீங்கள் 10th 12th இதில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு அந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக வந்து சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் 10th வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு இதில் செலெக்ஷன் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் வந்து இருக்கும். 300 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி மெயின் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து ஸோ நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல உங்களோட அந்த ஃபோட்டோ மேலேயே வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேட் வந்து எந்த டேட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதை வந்து அந்த நேமுக்கு கீழே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற போதே வந்து அதை நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்து ஃபோட்டோவில் வந்து நீங்கள் அதில் பேஸ்ட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. மெயின் எக்ஸாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ₹100 வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமுக்கு வந்து 200 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 38லேருந்து பாருங்கள், அனெக்சர் 3ல வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்னா அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள், இங்கே தனித்தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பர் 2 அந்த இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.